வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமான அரசியல் அலசல் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, முதல் ஒரு விஷயம். ஆடுகளத்தில் நாம் செய்திகளை பேசுவதற்கு முன்பு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள், நேதாஜி டிஜிட்டல் மீடியா, நேதாஜி பிரைம் ஓடிடி அப்படின்னு 2 புதிய தளங்களை நம்ம தொடங்குகிறோம். எல்லார்கிட்டையும் நாங்கள் என்ன கேட்குறோம்னா, உங்களுடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை, உங்களுடைய ஆசிகளும் எங்களுக்கு தேவை, தொடர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத கரம் கூப்பி உங்கள் அனைவர்கிட்டையும் கேட்டுக்கிறேன். அதனால் எங்களுடைய அரசியல் ஆடுகளம், அடுத்த அரசியல் ஆடுகளம் திங்கட்கிழமை தான் தொடரும் அப்படிங்கிறத முதல் செய்தியாக பதிவு செய்கிறோம். புதிய டிஜிபியாக மகேஷ் அகர்வால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்படின்னா ஏற்கனவே இருந்த சந்தீப் ராத்தோர் என்னாச்சு? சந்தீப் ராத்தோர் தான் பணியில் மூத்தவர், சீனியர். அவருக்கு 2 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அவருக்கு மேலே ஒரு சீனியர் இருக்கார், ராஜீவ்குமார், அவரும் அம்போ. இந்த மகேஷ் அகர்வாலுக்கு இன்னும் 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. அவரே இந்த டிஜிபி பதவிக்கு வரணும்னு விரும்பலை. அவரே சொல்லிக்க, எனக்கு 6 வருஷம் இருக்குது, நான் பின்னாடி கூட டிஜிபி ஆயிக்குவேன், ஆனால் எனக்கு முன்னாடி சீனியருங்க இருக்காங்க பாப்பா, அவன் 2 வருஷம்தான் இந்த பதவி இருக்குது, அவங்களுக்கு இது இருக்குது, பதவி காலம், அவங்கள போடுங்கன்னு சொன்னார். ஆனால் ஒரு கூட்டம், ஒரு கும்பல் இவரை இவர் விருப்பம் இல்லாமலே கொண்டாந்து உள்ளே திணிச்சான். உள்ளே திணிச்சிட்டு நம்ம அங்கே இருந்தார் வன்னிய பெருமாள், அவரை காலி பண்ணான். என்ன அரசியல் பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஏற்கனவே சொன்னேன். சந்தீப் ராத்தோர் நேர்மையான மனுஷராக இருக்கிறதுனால தான் எலெக்ஷன் கமிஷனே அவரை போட்டான். எலெக்ஷன் கமிஷன் தேர்ந்தெடுத்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நேர்மையான மனுஷன். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் விஜய்க்கு அவர் மிகவும் ஆதரவாக இருந்தார். நான் ஏற்கனவே சொன்னேன், எண்ணிக்கை நடக்கும்போதே விஜய்க்கு இதில் போலீஸை நிறுத்தி, விஜய் வெளியில் போகும்போதெல்லாம் ஃபுல் போலீஸ் பந்தோபஸ்தோட ஒரு முதலமைச்சருக்குரிய ஒரு பாதுகாப்போடு கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்படி கொடுத்ததற்காக அவரை கவர்னரே கூப்பிட்டு, எப்படி கொடுத்த, முதலமைச்சரே ஆகாத ஆளுக்கு இவ்வளவு பாதுகாப்பு ஏன் கொடுத்தேன்னு கேட்டார். இதெல்லாம் நான் சொன்னேன், சந்தீப் ராத்தோர் எனக்கு மாமன் கிடையாது, மச்சான் கிடையாது, அவர் வட இந்திய அதிகாரி. நான் காவல்துறையில் பணிபுரியும் போது அவர் அவருடைய செயல்பாடெல்லாம் கவனிச்சிருக்கேன். நல்ல மனுஷன், மனசாட்சி இல்லாததை செய்ய மாட்டார். அப்போ தான் நான் நினச்சேன், எலெக்ஷன் கமிஷனே போட்டிருக்காங்க, விஜய்க்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அவரை காலி பண்ணிட்டான். அவரை காலி பண்ணிட்டு மகேஷ் அகர்வாலை டிஜிபியாக போட்டான். என்னையா நடக்குது அப்படின்னு பார்ப்பீங்கள்ல. இது கதை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இதில் அரசியல் பாடம் நீங்கள் கற்றுக்கணும். நம்ம அரசியல்வாதி எல்லாம் எவ்வளவு ஏமாளியாக இருக்கான், அதாவது திறமை இல்லாததுனால நாட்டில் எவ்வளவு மோசமான விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது நான் காவல்துறையில் இருக்கும்போது 2 இன்ஸ்பெக்டருங்க, அவங்க ஒரே இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்க. அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா மாதம் 10 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு மாமூல். ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன். அதனால் 2 பேரும் போட்டி போடுறாங்க. போட்டி போடும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷன் அதிகாரி, போலீஸ் அதிகாரி, ரொம்ப இதானவர், அந்த டிஜிபிக்கு ரொம்ப தெரிஞ்சவர் அந்த போலீஸ் அதிகாரி. அவரை போய் பிடிச்சி டிஜிபிகிட்டேயே சொல்லிட்டாங்க. டிஜிபி அந்த இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டாரு. என்னப்பா, இவர் ஃபோன் பண்ணார் ஐபிஎஸ்ஸு, என்ன எந்த ஸ்டேஷன் கேட்குற, அவ்வளோதானே, போட்டுடுறேன் போ அப்படின்ட்டு. அவர் குஷியோடு வந்துட்டார். அவருடைய நண்பர் அதே ஸ்டேஷனுக்கு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு அந்த டிஜிபியோட இப்போ பிஏ இருக்கார்ல, அவர் தான் ஃபைலெல்லாம் புட்ட பண்ணும், அந்த பிஏவை போய் பார்த்தார். பார்த்து இவ்வளோ பணம் உங்களுக்கு, பிஏ சொல்லிட்டேன், நான் பார்த்துக்கிறேன் போ. இவர் வந்துட்டார். அப்போ எல்லாருமே நான்லாம் யோசிக்கிறேன், அவர் டிஜிபியை பிடிச்சிட்டார், அவருக்கு தான் கிடைக்கும். ஆனால் இந்த 2வது ஆள் சொல்கிறாரு, சார் நான் தான் சார் வாங்குவேன். நான் கேட்டேப்பா, நீ கிளார்க்கெல்லாம் போய் பிடிச்சிருக்க, டிஜிபி பிஏவை போய் பிடிச்சிருக்கு, பாருங்கள் எனக்கு தான் கிடைக்குங்கிறது. ஃபைலு போச்சு. யாருக்கு போடுவது? ஒரே இடத்துக்கு 2 பேர் கேட்குறாங்க அப்படின்னு ஃபைலை போடுறாங்க. போனோடனே ஃபைலை அந்த டிஜிபி அந்த கிளார்க்கை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறார், யோ நான் சொல்கிறால போடு, அவர் எனக்கு முக்கியமான ரெக்கமெண்டேஷன் வந்திருக்கு போடு. உடனே இந்த கிளார்க் சொல்கிறார் பிஏ, ஐயா அவர் போட முடியாது. ஏன் போட முடியாது? அவர் மேலே ஊழல் புகார்லாம் நிறையா, பெட்டிஷன்லாம் நிறையா,
அப்படியா? ஊழல் புகார் நிறைய இருக்கா? பெட்டிஷனில் நிறைய இருக்கா? அவரை போட்டோம்னா நாளைக்கு நம்ம மேலே புகார் வந்துடுமையா? ஆனால் அவர் மேலே ஊழல் புகார் இல்லை, பெட்டிஷன் வரல. டிஜிபி ஊழல் புகார்னு சொல்கிறிய, இந்த பேப்பரை காமி, எந்தெந்த இதெல்லாம் புகார் வந்திருக்கு, பெட்டிஷனுங்க இப்படின்னு கேட்கணும்ல. டிஜிபி அப்படியா? நமக்கு பிரச்சனைப்பா, சரி அப்போ விட்டுரு. இன்னும் வேற ஆள் யார் கேட்டிருக்கா? இவருக்கு லஞ்சம் கொடுத்தவர் சொல்லாது சார், இவர் கேட்டிருக்காரு சார், இவர் திறமையான அதிகாரி, ஏற்கனவே பல இடங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணியிருக்காரு. அப்படியா? சரி அவரை போடு. ஜெயிச்சவன் யார்? கிளார்க்கு. டிஜிபி தோத்தார். இதுதான் நம்ம நாடு குட்டிச்சவராக போகிறதுக்கு காரணமே. பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய மூளையை பயன்படுத்துறதில்லை, தங்களுடைய திறமையை பயன்படுத்துறதில்லை. கீழே இருக்கிற கிளார்க்கு சாதாரண ஆள் தான், முக்கியமான முடிவுகளை எடுக்கிறான். கிளார்க்கு எஸ்எஸ்எல்சி படித்தவன், எத்தனையோ படித்தவங்க பார்ப்பீங்க இந்த இதை. நான் யாரையும் தாக்குவதற்கோ தூக்குவதற்கு இல்லை, மனசில் பட்டதை சொன்னேன். கீழே இருக்கிறவன் யார்? இல்லை 10th பாஸு, +2 பாஸு, அவன் தான் கிளார்க்காக வரான். நம்ம இதில் அரசியல் சட்டத்தில் என்ன போட்டாங்க? அரசின் முடிவுகளை 10ஆம் கிளாஸ் படித்தவனும் 12ஆம் கிளாஸ் படித்தவனும் எடுத்தா அது நல்லா இருக்காது நாட்டுக்கு. அதில் படித்தவன் தான் எடுக்கணும் அப்படின்னு தான் ஐபிஎஸ்ன்னு வச்சான், ஐஏஎஸ்ன்னு வச்சான். நீ தான் மேலே, நீ தான் முடிவு எடுக்கணும். கிளார்க் வந்து உனக்கு எடுத்து கொடுக்குறான், முடிவை வந்து கிளார்க் எடுக்கக்கூடாது, நீ எடுக்கணும் அப்படின்னு தானே அரசியல் சட்டத்தில் வச்சான். ஆனால் நம்ம நாட்டில் யார் முடிவு எடுக்கிறா? டிஜிபியாக முடிவு எடுக்கிறாரு, ஐபிஎஸ்ஸாக முடிவு எடுக்கிறாங்க, கீழே இருக்கிற கிளார்க்கு முடிவு எடுக்கிறான். அப்போ அதிகாரி திறமை இல்லாதவனாக போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் தெரியலை. அதாவது மற்ற விஷயத்த பண்ணுவான், லேண்ட் ஆர்டரை போய் பார்ப்பான், அதை சொல்லிடாமா. ஆனால் நிர்வாகத்தை பார்க்குறதுல அவனுக்கு திறமை இல்லை. அதை எப்படி பயன்படுத்துகிறான்? கீழே இருக்கிறான். அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னார், கிளார்க்கில் வாங்கினார். என்னையா டிஜிபியை போய் பார்த்தியா, வாங்கிட்டியா? அவன் அசந்து போயிட்டான். ஏன் டிஜிபியை, ஏன் டிஜிபியை பார்த்து நமக்கு கிடைக்கலன்னு அவனுக்கு தெரியாது. இதை நான் கூர்ந்து கவனித்தேன். அப்போ தான் நினச்சேன், நம்ம நாடு குட்டிச்சவராகிறதுக்கு இதுதான் காரணம். டிஜிபியான ஐபிஎஸ் முடிவு எடுக்க மாட்டேங்கிறாயா, கிளார்க்கு 10ஆம் கிளாஸு +2 படித்த கிளார்க்கு தான் நம்ம நாட்டு முடிவு எடுக்கிறாங்க. இப்படித்தானே நாடு குட்டிச்சவராக. இப்போ இந்த டிஜிபி இதுக்கு வரும். இந்த டிஜிபியில் எப்படி முடிவு? முதலமைச்சர் முடிவு எடுத்தாரா? இல்லை அவருக்கு ரொம்ப பொலிட்டிக்கல் அட்வைசராக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி முடிவு எடுத்தாரா? இந்த முடிவை எடுத்தவன் யார் தெரியுமா? 2 பிஏக்கள், புரோக்கர் 2 பேரும். எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. தினகரன் ஒரு திமுக பத்திரிக்கை இருக்குது, அதில் ரிப்போர்ட்டராக வேலை பார்க்குறான் ஒருத்தன். அவன் இன்றைக்கி கோடீஸ்வரன். அவன் வந்து டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஸ்டாலின் உதயநிதிக்கு நெருக்கம். ஏன்னா அவன் தினகரனில் இருக்கான்னு அவங்க கேட்பாங்க. இந்த ஸ்டாலின் உதயநிதிக்கு நிறையா ரெக்கமெண்டேஷனை கொண்டு போவான். பெரிய ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் அவன் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இப்போ போஸ்ட்டை வாங்கி கொடுப்பான். இன்றைக்கி இருக்கிற பெரிய ஐபிஎஸ் அதிகாரியெல்லாம் அவன் காலில் விழுந்தவங்க, பேரையே சொல்லுவேன். அந்த தினகரன் பத்திரிக்கை இதில் இன்றைக்கி இந்த இப்போ சர்ச்சைக்கு இடையில் ஒருத்தர் வந்திருக்காரு, அவெல்லாம் அவன் தான் உயிர், அவன் தான் போஸ்ட் வாங்கி கொடுப்பான் அந்த அதிகாரிகளுக்கு. திமுக இருக்கும்போது, அப்போ இருக்கும்போது ஸ்டாலின் ஒன்றும் தெரியாது, உதயநிதி ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி அதிகாரிகள் போய் சொல்லும்போது இவங்க ரெக்கமெண்டேஷன்னு போட்டு விட்டுருவாங்க. நாடு குட்டிச்சோறாகுமா இல்லையா? இப்போ அந்த தினகரனில் இருக்கிற அந்த புரோக்கர் ரிப்போர்ட்டரு, அவன் கோடீஸ்வரன், ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட ஒரு ஜூனியர் வீடனில் வேலை பார்த்துட்டு இப்போ ஒரு பிஏவாக இருக்கான். இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு. தினகரனில் இருக்கிற டிஎம்கே அந்த இவன் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட இருக்கிற பிஏ வந்துட்டு 2 பேரும் டீல் பண்ணுறான். இதுக்கு பின்னாடி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கான். சந்தீப் ராத்தோரை காலி பண்ணணும், சந்தீப் ராத்தோர் நம்மளுக்கு புரியாதவர், நம்ம தப்பு செஞ்சால் தண்டிச்சு விடுவார், அவர் வரக்கூடாதுன்னு இந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி வேலை பார்த்து அந்த 2 பிஏக்களுக்குள்ளே எல்லாம் பேசி இந்த மகேஷ் அகர்வாலை கொண்டு வராங்க, சந்தீப் ராத்தோரை ஓய்க்கிறாங்க. அப்போ விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இருந்த ஜான் ஆரோக்கியசாமி ஆச்சு இந்த சதி திட்டத்தை கண்டுபிடிச்சி, ஏயா திறமையானவனும் போடுங்கய்யா, சந்தீப் ராத்தோர் நமக்கு உதவி செஞ்சால் அவர் வந்து இப்போ சீனியரு, 2 வருஷம் தான், இப்போ 6 வருஷம் இருக்கிற ஜூனியரை போய் போடுறீங்களையா, அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படின்னு ஒரு நியாயம் வழங்குற மாதிரி இந்த ஜான் ஆரோக்கியசாமி வந்து இதில் முடிவு எடுத்திருக்க வேணாமா? உங்கள் கிளார்க் எடுக்கிறான் மிஸ்டர் ஜான் ஆரோக்கியசாமி, உங்கள் பிஏ எடுக்கிறான், பேரை சொல்லவா? ஏன் நீங்கள்லாம் வந்து
அரசியல் ஆலோசகர், அவர் பெரிய அரசியல் ஆலோசகர். ஒரு டிஜிபி இதில் வந்து பண்ண தெரியாமல் உனக்கு கீழே இருக்கிற பிஏவும் கிளார்க்கு முடிவெடுக்கிறான். நீ எல்லாம் என்னையா நாட்டை பற்றி உனக்கு என்ன அரசியலை பற்றி தெரிஞ்சிருக்கப்ப? மனசாட்சி வேணாம்? ஒரு அதிகாரியை வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி விஷயத்தில் இப்படியா நடக்கிறது? இதை பண்ணி இது எதுவும் இவருக்கு விஜய்க்கு தெரியாது, கையெழுத்து போட்டார். புது ஆள் வந்துட்டார், மகேஷ் அகர்வால். இப்போ சீனியருங்கெல்லாம் போயிட்டான். இது என்ன நாடா இல்லை இதுவா? இப்படியெல்லாம் நடந்ததுன்னா எப்படியா நம்ம இந்த இதில் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் இதாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஜெயலலிதா அவர்கள்லாம் எந்த பிஏவையும் நம்ப மாட்டார், எவன் பேச்சையும் கேட்க மாட்டார். இவன் ஒருத்தர் இருப்பார், ஜெயலலிதாவுக்கு பிஏ பூங்குன்றன். நான் சொன்னேன்ல பூங்குன்றன். அந்த பிஏவை எப்படி வச்சுருந்தாரு தெரியுமா? கதவை திறந்து விடணும் அந்த பிஏ. அந்த பிஏட்ட எல்லோரும் போய் என்ன பண்ணுவாங்க, என் ஃபைலை மேலே வைங்க, அம்மாட்ட சொல்லுங்கள். பிஏ சொல்லுவார், நான் அம்மாட்ட சொல்லிடுறேன், பணம் வந்து குமியும், அம்மாட்ட பேசவே முடியாது. பிஏ போயிட்டு டிஜிபியை மாற்றுங்கன்னு ஜெயலலிதாட்ட பேச சொல்லுங்கள். முடிவை அவர் எடுப்பார். ஒரு சில விஷயத்தில் சசிகலா வந்து சதி பண்ணாங்க, பின்னாடி அதை கண்டுபிடிச்சி அவங்கள வீட்டை விட்டே வெளியில் அனுப்புனாங்க. இதே மாதிரி நடந்தது. இப்போ நடந்த மகேஷ் அகர்வால் சந்தீப் ராத்தோர் மாதிரி நடந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உளவுத்துறை இப்போ இவருக்கு அருண் மாதிரி நடந்தது. உளவுத்துறை 2006 2011 வரை கருணாநிதி முதல்வராக இருக்கிறார். சென்னை மாநகர கமிஷனர் யார்? டி ராஜேந்தர். 5 வருஷம் இருந்தார், 4 வருஷம் கருணாநிதி ஆட்சியில். 2011 ஜெயலலிதா ஆட்சி வந்தது, தூக்குனாங்க எல்லாத்தையும். ஆனால் கருணாநிதி ஆட்சியில் கமிஷனராக இருந்தவரை சசிகலாவை பிடித்து, இப்போ அருண் பண்ணார்ல அது மாதிரி சசிகலாவை பிடிச்சி உளவுத்துறை ஏடிஜிபியாக வந்தார். கருணாநிதி ஆட்சியில் இவங்க சதி செய்தது சசிகலா, அவங்க கணவர். அவரை போய் பிடிச்சார் இவர் நடராஜன். பிடிச்சோன்னு ஆச்சு. ஜெயலலிதாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட 15 நாளில் தெரிய வந்தது என்ன விஷயம்னு. எப்படி இந்த அதிகாரி வந்தார்? கருணாநிதி ஆட்சியில் கமிஷனராக இருந்தவர் என்னுடைய ஆட்சியில் உளவுத்துறை அதிகாரியாக நீ போட்டனா, என்னுடைய உளவுத்துறை ரகசியங்கள்லாம் கருணாநிதிக்கு போகுமே. கருணாநிதிக்கு போச்சுன்னா நான் எப்படி ஆட்சி நடத்த முடியும்? கருணாநிதியோட ஆளை என்னுடைய உளவுத்துறையில் வரலாமா? எவன் செஞ்சது எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அப்போ தான் சொன்னாங்க சசிகலா அவருடைய கணவர் ரெக்கமெண்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கே தெரியாமல். அந்த அதிகாரியை அடுத்த நிமிஷமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு சசிகலாவை வீட்டை விட்டு துரத்தினார். 2011 போயஸ் கார்டன் விட்டு சசிகலா 2011 வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த டிரான்ஸ்ஃபர் தான். ஆட்சியாளர்கள் இப்படி தான் இருக்கணும். இல்லை ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிஏவாவோ அரசியல் ஆலோசகராக வச்சுருக்கீங்கல்ல, அவங்க ஒழுங்கானவங்களாக இருக்கணும். அவங்களுக்கும் ஒன்றும் தெரியாமல் 10ஆம் கிளாஸ் படித்த ஒரு பத்திரிக்கையில் இதாக இருந்தது 30,000 சம்பளம் வாங்குறவன் இன்றைக்கி இது டிஜிபி யாருங்கிறத முடிவு செய்கிறானா? இது இந்த நாட்டுக்கு எவ்வளையா கேவலம். நாங்கள்லாம் இருக்கும்போது டிஜிபி முடிவு யார் எடுப்பா? முதலமைச்சரை தவிர யாருமே இது பண்ண முடியாத. அவ்வளவு நாள் ஆகும் அந்த டிஜிபி சம்மந்தப்பட்ட முடிவு. உங்களுக்கு உதவி செய்தவர், உங்களுக்காக என்கொயரி போய் இது பண்ணவர், அவர் முதுகில் குத்துனீங்கன்னா எப்படி எங்களால் உங்களை ஆதரிக்க முடியும்? அதனால் அருணை நீங்கள் முக்கிய பதவியில் போட்டது உங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட முதல் கரும்புள்ளி. சந்தீப் ராத்தோரை தூக்கிவிட்டு சம்பந்தமில்லாத ஒருத்தரை, விருப்பமில்லாத ஒருத்தரை டிஜிபியாக போட்டது உங்கள் ஆட்சியில் ஏற்பட்ட 2ஆம் கரும்புள்ளி. நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம், இன்னமும் கொடுப்போம். ஆனால் நீங்கள் செய்யும் தவறை சுட்டி காட்டி கொண்டே இருப்போம். கரும்பு புள்ளி அதிகமாக நாங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு மக்களே தாங்கள் எடுத்த முடிவு தவறுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள்ங்கிற எச்சரிக்கையை இந்த ஆட்சிக்கு தெரிவிக்கிறேன். அதனால் இது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயம். இந்த டிஜிபி இதில் நீங்கள் போட்ட முறை, விஜயே இதை முடிவெடுத்து போட்டிருந்தால் நான் வரவேற்றிருப்பேன். விஜய்க்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. நாடு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. மோசமான கொலை செய்யக்கூடிய அதிகாரியெல்லாம் அடுத்து நல்ல போஸ்ட்டுக்கு வந்துடுறான். பாதிக்கப்பட்டவன் பூரா, போன ஆட்சியில் பாதிக்கப்பட்டவன் பூரா தலையில் கையை வச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ எவன் நமக்கு கெட்டது செஞ்சானோ அவனே திரும்பி வந்துட்டானே, இனி நம்ம இப்போ இதை வருங்காலம் என்ன ஆகுமோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வந்தது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நாங்கள் பேச உங்களுக்கு ஓட்டு குறையும் விஜய், உங்களுக்கான ஆதரவு குறையும். ஆனால் நாங்கள் பேசாமல் இருக்க முடியாது. என்னை தாவைக்கால சேருங்கும்போது நான் ஏன் முடியாதுண்ணே, நான் எம்எல்ஏ ஆயிடலாம், நமக்கு மந்திரி கொடுப்பாங்கன்னு நினைக்கலையே.
நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும், கெட்ட விஷயங்களை மக்களுக்கு சுட்டி காட்டணும். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் கட்சியில் சேர மாட்டேன்னு சொன்னேன். இந்த மாதிரி தவறுகளை சுட்டி காட்ட முடியாத உங்கள் கட்சியில் சேர்ந்துட்டா, அதனால் உங்கள் போக்கை மாற்றுங்கள். உங்கள் எவனோ முடிவெடுக்கிறான், அவன் பேரையே சொல்லுவேன். 2 பேரும் புரோக்கரு, 2 பேரும் பத்திரிக்கையில் வேலை பார்த்தவன், இன்றைக்கி 2 பேரும் கோடீஸ்வரனாக இருக்கான். இதே நிலைமை நீடித்தார் எல்லாருக்கும் நீதி கிடைக்கணும்ல. நல்ல மனுஷங்களுக்கு, சீனியராக இருக்கிறவனுக்கு, வயது மூப்பில் பணியில் வயது மூத்தவாக இருக்கிறவங்களுக்கு நீதி கிடைக்கணும்ல. இதே எலெக்ஷன் கமிஷனே நல்லவர்னு அவரை போடும்போது நீங்கள் அவர் வந்து பழி வாங்குறதுக்கு என்ன அவசியம்? உங்களுக்கு தெரியாது. ஜான ஆரோக்கியசாமி உங்களுக்கெல்லாம் தெரியாது. அரசியலில் நீங்கள் தான் அரசாங்க பணியில் இருந்திருந்தால் தானே உங்களுக்கு தெரியும். அரசியல்னால் என்னன்னு தெரியுமா? ஐபிஎஸ் படிச்சுட்டு 33 வருஷம் சர்வீஸை போட்டுட்டு அந்த பதவிக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அவனில் பணி மூத்தவனெல்லாம் விட்டுட்டு சம்மந்தம் இல்லாத ஆளுகளை நீங்கள் போடுவீங்க, உங்கள் பிஏ வந்து இது பண்ணுவான். அதை இந்த நாட்டில் வந்து நடைமுறைப்படுத்துவீங்களா அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம். இது விஜய் ஆட்சிக்கு ஏற்பட்ட 2வது கரும்புள்ளி அப்படிங்கிறதையும் நாங்கள் சுட்டி காட்ட விரும்புவோம். அடுத்தது தாவேக்கா ஆட்சியில் வந்து நடந்த தப்பை சுட்டி காட்டணும். இப்போ நல்ல விஷயத்தை சுட்டி காட்டணும். அதாவது ஐயர்னு சொன்னாங்க. விஜய் வந்து அந்த ஐயருக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தார், எம்எல்ஏ ஆக்கினார், மந்திரி பதவி கொடுத்தார். மந்திரி பதவி என்ன பதவி? அறநிலையத்துறை. எல்லா பேரும் குதித்தான். அந்த டிஎம்கேக்காரன், திகாக்காரன், அந்த இவர் வந்துக்கிட்டு வீரமணி நண்டுக்கு நரிகாவல் அப்படின்னு, நண்டுக்கு நரி காவலா அப்படின்னு. நான் சொன்னேன், உன் சேகர் பாபு தான் ஏன் நரி, நண்டுக்கு போய் அந்த ஆளை போட்டது தான் நாட்டுக்கே கெடுதல் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் ஒரு பிராமணனை போடக்கூடாது. பிராமணன் யோகியா, நீங்கள்லாம் அயோக்கிய போயிடுங்க. நாட்டுக்கு தேவை நல்லவன் தான். பிராமின் நான் பிராமின் இல்லை. நல்லவன் பிராமினாக இருந்தாலும் நான் பிராமினாக இருந்தாலும் அவனைத்தான் நம்ம ஏற்றுக்கணும். அயோக்கியம் வந்து எவனாக இருந்தாலும், அயோக்கியம் நான் பிராமினாக இருந்தாலும் அவனை தூக்கி எறியணும். ஜாதி வந்து ஒரு நிர்வாகத்துக்கு தேவை கிடையாது, நல்லவன் தான் தேவைன்னு சொன்னேன். இப்போ அந்த ஒரு அறநிலையத்துறையில் போட்ட அந்த பிராமின் மந்திரி திருச்செந்தூரில் போய் சாமி கும்பிட்றதுனா 2000 கேட்குறாங்க, ஸ்பெஷலாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நாளாக குற்றச்சாட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணார்? மந்திரி மாறு வேஷம் போட்டு இன்றைக்கி திருச்செந்தூர் உள்ள கோயில் உள்ளே போயிட்டேன். போய் அங்கே இருந்தவங்ககிட்ட நான் சாமி கும்பிடணும், இது வந்து பணம் கொடுத்தா ஏதோ தரிசனம் கிடைக்கணும்னாங்க, யாராச்சும் முடியுமானோடனே உடனே போட்டி போட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு என்ன சொன்னாங்க? 4000 ரூபா கொடுங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் உள்ளே விட்றோன்னு 4000 ரூபா கொடுத்தாரு. கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து அவங்களெல்லாம் பிடிச்சி 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணி இதுக்கு யார் காரணங்கிறத விசாரணை வச்சுட்டார். இதுக்கு முன்னாடி அவனா செஞ்சானா? இந்த சேகர் பாபு என்ன இவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு என்னமோ பெரிய யோகியம் உத்தம மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சாமி நகையை பூரா எடுத்து உருக்குன்னு அக்யூஸ்டு. நீங்கள் அக்யூஸ்டுன்னு ஏன் வார்த்தையை சொல்கிறேன்னா, இப்போ காவல்துறையில் எல்லாருக்கும் தெரியும். அதாவது காவல்துறையில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஒரு குற்றவாளி நகையை திருடிட்டானா, திருடிட்டு வந்தோன்னா அவங்க செய்கிற வேலை நகையை உருக்கிடுவான். ஏன்? போலீஸ் பிடிச்சா கூட நகை வடிவத்தில் இருந்தால் நான் பழி கொடுத்தவங்க வந்து அடையாளம் காட்டிடுவாங்க, இது ஏன் நகை தாங்க அப்படின்னா திருட மாட்டிக்குவோம். அதனால் என்ன பண்ணுவான்? திருடின நகையை வந்து உருக்குவான். இதே வேலையை செஞ்சது சேகர் பாபு. இவர் அறநிலையத்துறைக்கு வந்தோடனே சாமி நகைகளை பூரா உருக்குவேன்னாரு. உருக்குனது எதுக்குன்னா திருடுறதுக்கு. அது நகைகளாக இருந்தால் அடையாளம் தெரிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு ஆளை வீரமணி, இப்படிப்பட்ட ஒரு ஆள் யோகிய உத்தம, ஆனால் ஐயர் வந்து வரக்கூடாது. நாசம் பண்ணிட்டேங்க அவங்கள மாதிரி நாஸ்திக பசங்கள்லாம். இதில் வந்து அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறையில் வந்து இப்போ ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்கான். அதனால் அந்த அமைச்சருக்கு நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விஜய் ஆட்சியில் நல்லவைகள் வந்தால் பாராட்டுவோம், தப்பு நடந்தால் கண்டிப்போம், கண்டனத்தை தெரிவிப்போம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை விஜய் அரசுக்கு நாங்கள் பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிராமின்னு தெரிஞ்ச ஒரு மந்திரியாக போட்டார். அவர் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்காரு. இதே மாதிரி கோயில்களில் நடக்கக்கூடிய அத்தனை இதையும் இது பண்ணி கோயில் நலங்க பூரா நிறையா பேர் தனியார் வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் மீட்டு அதை வந்து நீங்கள் குத்தகைக்கு விட்டீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்க்கு குத்தகைக்கு விட்டு எல்லா கோயில்கள்லேயும் பூஜை நடத்துகிற அளவுக்கு கொண்டு வாங்க.
எல்லா பூஜைகள்லேயும் எல்லா கோயில்கள்லேயும் அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணுங்கள். கோயில் பணத்தை எவனும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அதனால் நல்லது நடக்கட்டும். தாவைக்காவின் மந்திரிக்கு அமைச்சருக்கு எங்களது பாராட்டுக்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. இந்த சோஃபா மாடல் ஆட்சியில் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீஸாலையும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னது யார்? பாலிடால் உதயநிதி. நான் சொல்ல பாலிடால் உதயநிதின்னு. உதயநிதி கோச்சுக்காதீங்க, உங்கள் இவர் தான் சொன்னார். பாதம் தாங்கி பழனிசாமி தான் சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில். நீங்கள் சொல்வீங்கள்ல பாதம் தாங்கி பழனிசாமி, ஃபோட்டோவில் எடுத்து காட்டினீங்கல்ல, அவர் தான் சொன்னார் பாலிடால் கதையை சொல்லவான். அதனால தான் பாலிடால் உதயநிதி அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு கோபம் வந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க. அதனால் பாலிடால் உதயநிதி சொல்கிறாரு, இந்த சோஃபா மாடல் ஆட்சியில், அது என்ன சோஃபா மாடல் ஆட்சியில் கொஞ்சம் கூட ஸ்வரணங்கிறதே உங்களுக்கு இருக்காதா உதயநிதி? எத்தனை இதில் நான் பேசுகிறேன், உன்னையாச்சும் படிக்க வேணாமா? எவனாச்சும் எழுதி கொடுக்குறத படிச்சுட்டு போகிறதா? சோஃபா மாடல் ஆட்சின்னா என்னன்னு கதை சொன்னேன். உங்கள் தாத்தா 3வது மனைவியை வச்ச சோஃபா கடையில் ஒரு ஆள் சோஃபா வாங்கினாங்கிறதுக்காகவே அவனுக்கு ராமநாதபுரம் எம்பி சீட்டை கொடுத்த ஆளுங்க நீங்கள். ஒரு பெரிய பென்ஸ் காரை ஓசியில் உங்கள் அத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு இது கொடுத்தீங்க சீட்டு, ராமநாதபுரம் எம்பி சீட்டுக்கு ரித்தீஷ்னு. சோஃபா அரசியல் நடத்துனது உங்கள் தாத்தாவோட 3வது பொண்டாட்டி. நீங்கள் சோஃபாவை பற்றியோ சோஃபா அரசியலை பற்றியோ புஷ்பா படத்தை பேசுகிறதுக்கோ உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நாக்கப்படுகிற மாதிரி கேட்டேன். திருப்பி வந்துக்கிட்டு கொஞ்சம் கூட எல்லாத்தையும் தொடச்சி போட்டு சோஃபா அரசியல்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் சொல்கிறேன், போலீஸாருக்கு பாதுகாப்பு இல்லையாம். போலீஸ்காருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஒரு பெண் போலீஸ் விருகம்பாக்கம் தொகுதியில் ஒரு மீட்டிங்கில், பொது மீட்டிங்கில், பப்ளிக் மீட்டிங்கில், பொதுக்கூட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கும் பெண்களுக்காக, பெண்களின் பாதுகாப்புக்காக அங்கே வந்த ஒரு பெண் போலீஸை பால்வியல் பலாத்காரம் பண்ணினவன் உன் திமுகக்காரன் 2 பேர். அவங்க 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போடுறதுக்கோ உங்களுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ வக்கு கிடையாது. அவனை காப்பாற்றி விட்டான் உங்கள் திமுக எம்எல்ஏ. அப்போ பாதுகாப்பு இல்லாதது யார்? ஒரு பாவம் யூனிஃபார்மில் இருந்த ஒரு பெண் சப் இன்ஸ்பெக்டரை, கோயில் பாதுகாப்பில் இருந்த சப் இன்ஸ்பெக்டரை உன் திமுகக்காரன் கன்னத்தில் அரைஞ்சான். லாடுன்னு நினப்பு. எல்லாம் படிக்காத பயிலுங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ண பயிலுங்க, மண்ணல்ன பயிலுங்க, மலையை குறைஞ்ச பயில்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் ஆக்கி அவனுக்கு பதவி கொடுத்து வச்ச ஆளுங்க நீங்கள். காவல்துறையை களங்கப்படுத்தினான். காவல்துறை இதிலே பேசினான உன் மாவட்ட செயலாளர். எஸ்பி எல்லாம் என்னை கேட்டு தான் எங்கள் தலைவர் போடுவாருன்னு. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? ஒரு எஸ்பியை கேட்டு போடுற ஒரு முதலமைச்சராக இந்த நாட்டுக்கு தேவை. ஒரு துணை முதலமைச்சராக இருந்தீங்களே, கேவலம் இல்லை? ஒரு எஸ்பியையும் கலெக்டரையும் என்னை கேட்டு தான் போடுவாருன்னு ஒரு 4ஆம் கிளாஸ் கூட படிக்காத மணல் கடத்தல் பண்ணுற உங்கள் மாவட்ட செயலாளர் சொன்னால், அப்போ யாருக்கே பாதுகாப்பு இல்லை? போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லாத யாருடைய ஆட்சி இல்லை? போலீஸாலையும் பாதுகாப்பு இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ? என்ன போலீஸால் பாதுகாப்பு இல்லை? இப்போ நீங்கள் போட்ட மாதிரி ஆலையாக போட்டாங்க. ஆனால் ஒரு வகையில் ரைட்டு, இந்த உங்கள் ஆட்சியில் இந்த ஒரு சிலரும் உள்ளே வந்துட்டான். ஆனால் உங்கள் ஆட்சியில் நடந்த அட்டூழியங்களை விட இப்போ ஒன்றும் அதிகம் நடக்கலை. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளைங்கிறாரு. உங்கள் ஆட்சியில் 27,000 பேர் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு இதானாங்க. நடந்த குற்றம் 5 வருடத்தில் 27,000. இன்றைக்கி நடந்த 1-2 வச்சோன்னா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே. உங்கள் இதில் பாதுகாப்பு கொடி கட்டி பறந்ததா? கொலை எங்கு பார்த்தாலும் கொலைங்கிற 7,000 கொலையாக உன்னுடைய 5 வருஷ ஆட்சியில் போய் புரட்டிப்பார் என்சிஆர்பியை. என்சிஆர்பின்னா என்னென்னு தெரியுமா உதயநிதி? என்சிஆர்பிக்கு எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு தெரியுமா? என்சிஆர்பி ரெக்கார்டுங்கிறது என்னன்னு தெரியுமா? எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க? அது வரக்கூடிய எந்த விஷயம் வரும்னு துணை முதல்வராக 4 வருஷம் இருந்தீங்களா, 3 வருஷம், உங்களுக்கு தெரியுமா? அதை போய் புரட்டி பாருங்கள். உங்கள் ஆட்சியில் குற்றங்கள் அதிகம் நடந்ததா? தினமும் கொள்ளையெல்லாம் உங்கள் ஆட்சியில் நடந்ததான்னு நீங்களும் உங்கள் அத்தை கனிமொழியும் போய் பாருங்கள். அதனால் சந்தி சிரித்தது சட்டம் ஒழுங்கு உங்களுடைய ஆட்சியில். நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எப்படி உங்களுக்கு இது வருதுன்னு தெரியல. இதுவே இல்லையா? பத்திரிகைலாம் இதெல்லாம் படிக்கிறதே இல்லையா? சோஷியல் மீடியாலெல்லாம் நாங்கள் தான் சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டே இருக்கோமே. அதை கேட்டதுக்கப்புறமே திருப்பி தொடச்சி போட்டு அதே சோஃபா அரசியல்னால் என்ன அர்த்தம்? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்கள் தாத்தாவோட 3வது சம்சாரம் மனைவி சோஃபா அரசியல் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னால அதுக்கு பதில் சொல்ல இது இருக்கா உங்களுக்கு? பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறத உதயநிதிக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அதில் இன்னொன்று என்ன சொல்கிறாரு, ஆட்சிக்கு வந்த உடனே டீப் ஸ்லீப் மோடில் இருக்கார் விஜய்.
டீப் ஸ்லீப் மோடு. கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்காக சொல்லணும். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாராம் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், சட்டசபையிலேயே உதயநிதி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த வீடியோவை காமிக்கவா? சட்டசபையில் ஆழ்ந்த உறக்கத்துடன் தூங்கின ஆள் யார்? ஏன் சட்டசபையில் தூங்கினார்? அங்கே மதியம் நைட்டு 3 மணிக்கு தானே இவர் வந்து தூங்குவார். 3 மணி வரை வந்துக்கிட்டு வாட்ஸ்அப்லையும் இன்ஸ்டாகிராமையும் போய் பார்த்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிற நடிகைகள் ஃபோட்டோக்கெல்லாம் லைக் கொடுத்தாருன்னு எடப்பாடி சொன்னார். அப்போ 2 மணி 3 மணிக்கு தூங்கினா அவர் எத்தனைக்கு எழுந்திருப்பார்? மதியம் மறுநாள் மதியம் 2 மணிக்கு. அப்போ அங்கே சட்டசபை போனால் தூக்கம் வருமா? வராது. அந்த மாதிரி தூங்கினவர் நீங்கள். ஆழ்ந்த உறக்கத்தில் சட்டசபையில் இருந்தவர்கள் நீங்கள். டீப் ஸ்லீப்னு சொன்னாலும் நீங்கள். அவர் விஜய் வந்து 9:55க்கே தலைமைச் செயலகத்துக்கு வந்துடுறாரு. நீங்கள் எத்தனைக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்தீங்க? கதை சொல்லவா? எத்தனை மணிக்கு வருவீங்க, எத்தனை மணிக்கு போவீங்கன்னு. அதனால் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவர் நீங்களும் உங்கள் அப்பாவும். நீங்கள் தூங்குவீங்க, உங்கள் அப்பா வந்து விக்கு வைக்கிறதுக்கும் மேக்கப் போடுறதுக்கும் வாக்கிங் போடுறதுக்கும் பாதி நாள் செலவு பண்ணிட்டு மீதி நாள் தான் 50க்கு வந்து தலைமைச் செயலகத்துக்கு போயிருக்காரு. அதனால் தூக்கத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அப்படிங்கிறத உதயநிதிக்கு அடுத்த பதில். ஏன்னா விஜய் கட்சியிலலாம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு இப்போ பேசினார், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானே. சோஃபா அரசியலுங்கிறாரு, ஆழ்ந்த உறக்கத்துங்கிறாரு. யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதிமுக பதில் சொல்ல மாட்டான், ஏன்னா அவனே பிரச்சனையில் மாட்டிருக்கான் அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி. எடப்பாடி அரசாங்க வீட்டை இன்றைக்கி காலி பண்ணிட்டாராம். அந்த அரசாங்க வீட்டில் அவர் இருந்தது வந்து அது ஒரு பெரிய கதையாக சொல்ல வேண்டியது இருக்குது. திமுகவுக்கும் சரி இவங்களுக்கும் சரி. நான் அதிமுகவை வெறுப்பவன் அல்ல, ஆனால் அதிமுகவில் இருக்கும் மோசமான தலைவர்களே நான் வெறுக்கிறேன். எடப்பாடி வீடை காலி பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு கதை இருக்குது. எடப்பாடி இருந்தது கிரீன்வேஸ் ரோடுன்னு சென்னையில் விவிஐபிக்கள், வெறும் அரசாங்க மினிஸ்டருங்க, முதல் மந்திரி, இந்த மாதிரி பெரிய ஆளுங்க, ஜட்ஜுங்க, ஹைகோர்ட் ஜட்ஜுங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு தான் அங்கே வீடு கொடுப்பாங்க. அமைதியாக இருக்கும். வீடு பார்த்திங்கன்னா தனி பங்களா, முன்னாடி புல்வெளி, உள்ளே போனீங்கன்னாலே பெரிய ஒரு மரியாதையோடு இருக்கும். அதில் வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆன உடனே ஒரு பெரிய பங்களாவை வாங்கிட்டார். அவருக்கு வாங்கிட்டு 4 வருஷம் இருந்தார். நாளாக 3 வருஷம் ஆன உடனே அவருக்கு ஒரு பயம் வந்தது. ஐயோ நம்ம தோற்றுருவோமே இந்த தடவை. 1 வருஷம் 2 வருஷத்துலேயே பயம் வந்துடுச்சு, தோற்றுருவோமே என்ன பண்ணலான்னு யோசித்தார். அப்போ யோசிக்கும்போது இந்த பங்களாவை காலி பண்ணணுமே அப்படின்னு. அடுத்து ஸ்டாலின் தானே வருவார், அவரை கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிட்டா தானே இந்த பங்களாவில் இருக்க முடியும் அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் கருணாநிதி செத்தார். அப்போ ஸ்டாலின் வந்துக்கிட்டு ஐயோன்னு காலில் விழுகிறார், வந்து சிரிக்கிறார், அப்போ அழுகிறார். அப்போ எடப்பாடி மைண்டில் என்ன வந்தது, இவருடைய உதவி நமக்கு தேவைப்படும், அந்த அரசாங்க வீட்டை நம்ம ஆட்சிக்கு வந்தால் இருந்துக்கலாம், அடுத்த இவர் வந்தாலுமே அவங்க ஒரு 5 வருஷம் இருக்கலாமே, இவருக்கு இந்த உதவியை செய்வோம்னு எம்ஜிஆர் ஆத்மாவுக்கும் ஜெயலலிதா ஆத்மாவுக்கும் பச்சை துரோகம் பண்ணி சமாதியை பீச்சில் வைக்க விட்டார். யார்? எடப்பாடி. கருணாநிதி ரொம்ப நன்றியோடு இருந்தது. இந்த நன்றியை எப்போதும் மறக்க மாட்டேன் அப்படின்னாரு ஸ்டாலின். பரவாயில்ல, நான் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போகலை, எல்லாத்தையும் ஏமாற்றிட்டேன், அப்பாவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, கரெக்டாக 2021 வந்துருச்சு. 2021 வந்தால் எடப்பாடி தோற்று போனோன்னா அவர் செஞ்ச முதல் வேலை, முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்க உடனே ஃபோன் அடித்த ஸ்டாலின்கிட்ட, உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் சமாதி வைக்க கொடுத்தனே, அதுக்கு என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்குறாரு. எனக்கு வந்து நான் இப்போ இருக்கேன்ல அரசாங்க வீடு, முதலமைச்சராக இருந்தது, இப்போ நான் எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டேன். எதிர்க்கட்சி தலைவர்னால் வேறு வீடு தான் கொடுக்கணும், இது முதலமைச்சருக்குரிய வீடு, அதனால் அதே வீட்டில் நான் இருக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒன்று. எங்கள் அப்பாவுக்காக நீங்கள் இவ்வளோ விஷயம் பண்ணீங்களே, உங்களுக்கு இல்லாத அனுமதியா அப்படின்ட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு அந்த முதலமைச்சருக்குரிய வீட்டிலேயே எடப்பாடி தங்குறதுக்கு கொடுத்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2021 26 வரை அதே வீட்டில் அதே பங்களாவில் எடப்பாடி இருந்துட்டார். இப்போ பார்த்தாரு இந்த 5 வருஷத்துலேயும் இந்த வீட்டில் இருக்கணுமே அப்படின்னு தான் திமுகவோட சேர்ந்து உதயநிதி சிஎம் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம துணை முதல் மந்திரி ஆனாலும் இந்த வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு ஐடியா போட்டார். எல்லாம் போச்சு. இப்போ விஜய் வந்துட்டாங்க. விஜய்கிட்ட பதவி இருக்கும்போது கும்பிட்டதுக்கே விஜய் கும்பிடல. ஆகா, விஜய் ரொம்ப கோபத்தில் இருக்கார், இனியும் வீடு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ராயப்பேட்டையில் ஒரு வீடை வாங்கி பார்த்துட்டு இன்றைக்கி அரசாங்க வீட்டை கண்ணீர் மல்க விடை கொடுத்துட்டு
ராயப்பேட்டை வீட்டுக்கு போயிட்டார். நம்ம அரசியல்வாதிகளை பற்றி அரசியல் ஆடுகளத்தில் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.